இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. 8ஆம் வகுப்பு தமிழ் பாட ஏட்டில் இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பம் என்ற பிரிவில் உடலை ஓம்புமின் என்ற பகுதியில் எச்சம் என்ற இலக்கணத்தை பார்ப்போம். எச்சம் பற்றியும் எச்சத்தின் வகைகளான பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம் பற்றி பார்ப்போம். இப்பாடப்பகுதியை புரிந்து கொள்ள சிறு சான்று கதையோடு தொடங்குவோம். நிகழ்வுள் வரக்கூடிய சொற்களை கவனித்து வாருங்கள், நம் பாடப்பகுதிக்கு உதவும். ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கும்மலாக நின்று எதையோ ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக காவலர் ஊர்தி வருது. என்னாச்சுன்னு கேட்குறாரு. கூடிய கூட்டத்தையெல்லாம் விலக்கிட்டு அமைதியாக இருங்கப்பா, கொஞ்சம் பேசுகிற மக்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடந்திருக்காரு. உடனே மருத்துவருக்கு அலைபேசியில் இவர் தகவல் தெரிவித்து விட்டார். உடனே வர்ற மருத்துவருக்கு வழி விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் மருத்துவர் வந்துட்டார். அந்த மருத்துவர் பார்க்குறாரு, கீழே விழுந்து கிடக்கிறவரை பார்த்து எடுத்து என்னப்பா என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அங்கே இருந்த மக்கள் இவனை மாடு முட்டிருச்சு, இவன் வந்துக்கிட்டு இருந்தான், மாடு முட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மருத்துவர் முட்டிய மாடு நல்ல மாடா கெட்ட மாடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. இவர் என்ன மருத்துவர் தானா அப்படின்னு பார்க்குறாங்க. நல்ல மாடு தாங்க முட்டுனது, நல்ல மாடு தாங்கன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் நடந்து வந்தார், சுற்றுமுட்டும் பார்த்து கொண்டே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இவர் மெல்ல வந்தாரா வேகமாக வந்தாரா அப்படின்னு மருத்துவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு. என்னப்பா இது, இவர் உண்மையிலேயே மருத்துவர் தானா இல்லை எங்கேயாவது கோர்ட்லேருந்து இவர் வந்துட்டாரா, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. மருத்துவர்கிட்ட மெதுவாக தாங்க அவர் நடந்து வந்தார் அப்படின்னு எரிச்சலோட பதில் சொன்னாங்க. மீண்டும் மருத்துவர் இவங்கள்ட்ட கேட்குறாரு, என்ன மாடு மெல்ல முட்டியதா இல்லை வேகமாக முட்டியதா, அதாவது மெல்ல முட்டியதா வேகமாக முட்டியதா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க, மெல்ல தாங்க முட்டியச்சு. சரி, அந்த மாடு முட்டி முடிச்சுட்டு எப்படி மெதுவாக போச்சா வேகமாக போச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்ன கேட்டது, மெல்ல முட்டியதா வேகமாக முட்டியதான்னு கேட்குறாரு. அப்புறம் முட்டிட்டு அந்த மாடு மெல்ல நடந்து போனதா வேகமாக நடந்து போனதா அப்படின்னு மக்கள்கிட்ட இந்த மருத்துவர் கேட்குறாரு. அது என்னமோ மெதுவாக தான் நடந்து போச்சு, ஆனால் நீங்கள் இப்போ மருத்துவம் பார்க்குறதுக்கு இவ்வளவு தாமதம் செஞ்சீங்கன்னா இவன் சீக்கிரமாக மேலே போய் சேர்ந்துருவான் போல இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊசி போட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அங்கே அவர் காயத்துக்கு மருந்து போடுறாரு. காயத்துக்கு மருந்து போடும்போது வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லைப்பா மெதுவாக லேசாக தான், ஒன்றும் இல்லை பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த மருத்துவர் அவன்கிட்ட சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை பயப்படாத எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எழுந்தான், நடந்தான், மகிழ்ந்தான். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில் நான் சொன்ன சொற்களை எல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எச்சத்தை பற்றி பார்ப்போம். நம்ம எச்சத்தை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வினைச்சொல் பற்றி நாம் தெரிந்துக்கணும். வினைச்சொல்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா எழுவாய் செய்யக்கூடிய செயலை தான் நம்ம வினைன்னு சொல்கிறோம். இப்போ எழுவாய்னா என்ன, எழுவாய் ஆடு மாடு யார் வேணாலும் இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். எழுவாய் செய்யக்கூடிய செயலை தான் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொருள்கள் செய்யக்கூடிய செயலை, அதோட இயக்கத்தை
உணர்த்தும் சொற்கள் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த வினைச்சொல்லானது காலத்தை உணர்த்தும், ஆனால் வேற்றுமை உருபை ஏற்காது. எழுவாய் செய்யும் செயலே வினைச்சொல் எனப்படும். நடந்தேன், நடந்தாள், படித்தேன், வந்தது. இவ்வாறு செயலை செய்யக்கூடிய அனைத்துமே வினைச்சொல் தான். நடந்தேன், நடந்தாள், படித்தேன் எல்லாமே வினைச்சொல் தான். இந்த வினைகள் இருக்கு இல்லையா, இவைகள் பொருள் அளவில் முற்று பெற்றால் இவை வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே வினைகள் முற்று பெறலைன்னா அதை நம்ம எச்சம்னு சொல்றோம். பொருள் அளவில் முற்று பெறாத வினைகள் எச்சம்னு நம்ம சொல்றோம். இப்ப சுற்றினேன், வந்தாள் அப்படிங்கிற அந்த சொற்களை பார்த்தோம்னா பொருள் முடிஞ்சிருச்சு. சுற்றினேன், வந்தாள் அப்படிங்கிற பொருள் முடிஞ்சிருச்சு. அதுவே சுற்றிய, சுற்ற, சுற்றி, வந்த, வந்து, வர இந்த சொற்களை பாருங்களேன், பொருள் முடியல. அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குது. சொற்கள் முடிவு பெறாம வந்திருக்குது. இவ்வாறு முற்று பெறாமல் வந்த சொற்களை தான் நாம எச்சம் அப்படின்னு சொல்றோம். முற்று பெறாத சொற்களை நாம் எச்சம் என்று சொல்றோம். பொருள் அளவில் முற்று பெறாத வினைகள்லாம் நம்ம எச்சம்னு சொல்றோம். அதாவது தமிழில் சொல்லோ சொல்லின் பொருளோ முழுமை பெறாமல் குறைந்து நிற்பதை நாம் எச்சம் என்று சொல்லால் இந்த தமிழ் இலக்கணம் குறிப்பிடுது. தெளிவா நம்ம சொல்லணும்னா, பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல், பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எச்சமானது இரண்டு வகைப்படும். எச்சம் இரண்டு வகைப்படும். எச்ச வகைகள் இரண்டு வகைப்படும். அவை பெயரெச்சம், வினை எச்சம். பெயரெச்சம், வினை எச்சம். பொருள் முடியாம இருக்கக்கூடிய சொல்லத்தான் நம்ம எச்சம்னு சொன்னோம். அப்படி பொருள் முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சொல்லு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். இந்த பெயரெச்சமானது 3 காலத்திலும் வரும். இந்த பெயரெச்சம் 3 காலத்திலும் வரக்கூடியது. முக்காலத்தையும் உணர்த்தி நின்று பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்து பெயரை கொண்டு முடியும். அதாவது பொருள் முடியாத சொல் பெயரை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அது பெயரெச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். நம்ம ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, அந்த கதையில பெயரெச்சம், எச்சம் இந்த சொற்கள்லாம் வந்திருக்குது. பெயரெச்சங்கள் பாருங்க, கூடிய கூட்டம் சொன்ன இல்லையா, கூடிச்சு காவலர் பார்த்தாரு, பேசுகிற மக்கள், முட்டிய மாடு, இதெல்லாம் பெயரெச்சங்கள். கூடிய கூட்டம், கூடிய, பேசுகிற மக்கள், முட்டிய மாடு. இதுல எச்சங்கள் என்ன? கூடிய, கூடிய அப்படி சொற்கள் முற்று பெறாம நிக்குது. பேசுகிற, முட்டிய. பெயர்கள் என்ன? அப்ப எச்சத்தை கொண்டு முடியுது இல்லையா. இப்ப கூடிய கூட்டம், பேசுகிற மக்கள், முட்டிய மாடு. இதுல கூட்டம், மக்கள், மாடு இந்த 3ம் பெயர்கள். இப்ப தெரியுதா? இப்ப பொருள் முடியாத சொல் பெயரை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அது பெயரெச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். கூடிய கூட்டம் இறந்த கால பெயரெச்சம், இந்த செயல் முடிஞ்சிருச்சு. கூடுகிற கூட்டம் நிகழ்கால பெயரெச்சம். கூடும் கூட்டம் எதிர்கால பெயரெச்சம். இப்போ 3 காலத்தையும் இது உணர்த்துது. அதே போல முட்டிய மாடு இறந்த கால பெயரெச்சம். இந்த சொற்கள்லாம் நம்ம அந்த கதையில பார்த்தது. முட்டுகிற மாடு நிகழ்கால பெயரெச்சம். முட்டும் மாடு எதிர்கால பெயரெச்சம். முட்டிய மாடு
முட்டுகிற மாடு, முட்டும் மாடு. முறையே இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம். ஆக பெயரை கொண்டு முடியும் எச்சத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? பெயரெச்சம்னு சொல்றோம். இந்த பெயரெச்சமானது 3 காலத்திலும் வரக்கூடியது. பொருள் முடியாத சொல் பெயரை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் இந்த பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். தெளிவா புரிஞ்சுச்சா? பெயரெச்சங்கள் 3 காலத்திலும் வரும். இந்த பெயரெச்சம் 2 வகைப்படும். அவை தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? எந்த ஒரு செயல் நடக்க போகுது, அது எந்த செயல், அது எந்த காலத்துல நடக்க போகுது, அப்ப அந்த செயல் என்ன, அது நடக்க போற காலம் என்ன, இது 2ஐயும் தெளிவா காட்டுனா அதுதான் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். நான் அந்த நிகழ்வுல பயன்படுத்தக்கூடிய கூடிய கூட்டம், பேசுகிற மக்கள், வரும் மருத்துவர், முட்டிய மக்களை பாருங்களேன். இந்த சொற்கள் எல்லாமே தெரிநிலை பெயரெச்சத்திற்கான சான்றான சொற்கள் தான். இந்த சொல்ல, இந்த கூடிய கூட்டம் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்குவோம். கூடியங்கிறது என்னது? எச்சம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கூட்டம்ங்கிறது பெயர். கூடியங்கிற சொல்லு கூட்டங்கிறத பெயரோட சேர்ந்ததுனால இந்த கூடிய கூட்டத்தையே நம்ம என்ன செய்யறோம்? பெயரெச்சம்னு சொல்றோம். நம்ம முதல்ல சொன்னோம், தெரிநிலை பெயரெச்சம் என்ன செய்யும்? அந்த செயலையும் காலத்தையும் தெளிவா காட்டணும். இப்ப இந்த சொற்களை பார்ப்போமா? கூடிய கூட்டம், அப்ப என்ன செயல்? கூடுதல்ங்கிற செயல். கூட்டம் என்ன, எந்த காலத்தை காட்டுது? கூடிய கூட்டம் இறந்த காலத்தை காட்டு. ஏற்கனவே கூடிருச்சு இந்த கூட்டம். பேசுகிற மக்கள், பேசுகிற பேசுதல்ங்கிற செயல். மக்கள் அப்படிங்கிற போகும்போது இந்த பேசுகிற மக்கள் சொல்லும் போது என்னது? நிகழ்காலத்தை காட்டுது. வரும் மருத்துவர், வரும் இனிமே வரக்கூடிய மருத்துவர், வரும் மருத்துவர். அப்ப காலம் எதிர்காலத்தை காட்டுது. வருதல்ங்கிற செயலை காட்டுது. முட்டிய மாடு, முட்டுதல்ங்கிற செயலை காட்டுது. முட்டிய என்ன காலத்தை காட்டுது? எப்ப? இறந்த காலத்தை காட்டுது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் தெளிவா வெளிப்படையாக தெரிகிற மாதிரி காட்டுறதுனால இந்த எச்சத்தை நம்ம என்ன சொல்றோம்? தெரிநிலை பெயரெச்சம் என்று சொல்றோம். கூடுங்கிற செயலு, பேசுங்கிற செயலு, வாங்குற செயலு, முட்டுங்கிற செயலு என்ன காலத்தை குறிப்பாக காட்டாம வெளிப்படையாகவே காட்டுகிறது. கூடு, கூடிய கூட்டம் இறந்த காலம், பேசுகிற மக்கள் நிகழ்காலம், வரும் மருத்துவர் எதிர்காலம், முட்டிய மாடு இறந்த காலம். இவ்வாறு தெளிவாக வெளிப்படையாக செயலையும் காலத்தையும் காட்டக்கூடிய இந்த சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? தெரிநிலை பெயரெச்சம் என்று அழைக்கின்றோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ஐயும் உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அதனை நம்ம என்ன சொல்றோம்? தெரிநிலை பெயரெச்சம் என்று சொல்றோம். இந்த தெரிநிலை பெயரெச்சத்திற்கு ஆ, உம் ஆகிய 2 விகுதிகள் தெரிநிலை பெயரெச்சத்துல காணப்படும். நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சான்றை பார்த்தோமானால், பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சத்தையும், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சத்தையும், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சத்தையும் குறிக்கின்றன. இவ்வாறு 3 காலத்தையும் குறிப்பிடுகின்றன வெளிப்படையாக. அடுத்து நாம் பார்ப்பது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா என்ன? முதல்ல நம்ம தெரிநிலை பெயரெச்சத்துல என்ன பார்த்தோம்? செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டும். ஆனா இங்க என்ன? செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாம பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடிய பெயரெச்சத்தை தான் நம்ம குறிப்பு பெயரெச்சம் சொல்றோம். அதாவது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாம பண்பினை மட்டும் காட்டும். நம்ம அந்த கதை பார்த்தோம் இல்லையா? அந்த கதையில என்ன பார்த்தோம்? நல்ல மாடு, பெரிய மாடு. இப்ப நல்ல மாடு, பெரிய மாடு, இது பெயரெச்சம். இப்ப நல்ல மாடு, பெரிய மாடுல இதுல என்ன காலத்துல நடந்துச்சு, என்ன செயல் நடந்துச்சு, இதை நம்ம தெளிவா சொல்ல முடியுமா? நல்ல மாடு, இதுல என்ன செயல வருது?
என் நல்ல மாடு, பெரிய மாடு, இதுல எந்த காலத்தை குறிக்குது சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நல்ல மாடு இதுல எந்த விதமான காலமும் இல்லை, செயலும் இல்லை. ஆனா நல்ல அப்படின்னா அந்த பண்பு. அப்ப நல்ல மாடு, அது நல்ல மாடுப்பா, அது நல்ல பையன்பா அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த பண்பை குறிக்குது. பெரிய மாடு, பெரிய அப்படிங்கிற அந்த பண்பை குறிக்குது. அப்ப நல்ல பெரிய அப்படிங்கிற அந்த பண்பை குறிக்குது இல்லையா? இப்ப நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துள்ள மாதிரி சிறிய கடிதம், பெரிய மலை, அப்ப இந்த பண்பை மட்டும் நம்ம காட்டுறது இல்லையா? பண்பை நம்ம காட்டுறதுனால இதை என்னன்னு சொல்றோம்? குறிப்பு பெயரெச்சம். பண்புகளை தெளிவாக காட்டும், செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாம பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். இப்போ குறிப்பு பெயரெச்சனா புரியுதா? நல்ல மாடு, பெரிய மாடு, சிறிய கடிதம், இதுல காலமும் இல்லை, செயலும் இல்லை, அதோடைய பண்பு தான் தெரிய வருது இல்லையா? அப்ப இது குறிப்பு பெயரெச்சம்னு நம்ம சொல்றோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வினை எச்சம். என்ன இது? வினை எச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நடந்து வந்தான், இந்த சொல்லுல நடந்து அப்படிங்கிறது எச்சம். ஏன்னா பொருள் அங்க செயல் முடிவு பெறல. அப்ப அது முடிவு பெறணும்னா வந்தான்ங்கிற ஒரு வினை சேருது இல்லையா? அப்பதான் பொருள் முடிவு பெறுது. அப்ப நடந்து வந்தான். எனவே ஒரு எச்சம் ஒரு வினையை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம். வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சத்தை நாம் வினை எச்சம் என்கிறோம். ஒரு எச்சமானது ஒன்றுக்கு மேற்பட்ட வினைகளை கொண்டு கூட முடியும். அவ்வாறு முடியக்கூடிய அந்த எச்சத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? வினை எச்சம்னு நம்ம சொல்லலாம். நாம் படித்து என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம். படித்து என்ற இந்த ஒரு சொல்லானது என்ன வினை? வியந்தான், படித்து வியந்தான், படித்து முடித்தான், படித்து மகிழ்ந்தான், படித்து வென்றான். படித்துங்கிற ஒரு சொல்லு எத்தனை வினைகளை கொண்டு முடிக்கலாம்? படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தான், படித்து வென்றான். இவ்வாறு பல வினைகள், எந்த வினைகள் வேணாலும் வரலாம். இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சத்தை நம்ம என்ன சொல்லலாம்? வினையெச்சம் என்று சொல்லலாம். வினையெச்சம் என்பது வினையை கொண்டு முடியும் எச்சம். இதை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இப்போ நம்ம பார்க்க போறது தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை என்ன? நம்ம முதல்ல பார்த்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு நம்ம பார்த்தோம் இல்லையா? தெரிநிலை பெயரெச்சம் பார்த்தோம் இல்லையா? அதுலயும் என்ன செஞ்சுச்சு? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சு. அதே போல தெரிநிலை வினையெச்சத்திலையும் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். இதுல சான்றா நடந்து வந்தான் என்ற சொல்ல எடுத்துக்குவோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அதே சொல்லுதான், நடந்து வந்தான். இதுல நடந்து அப்படிங்கிற செயலும் இருக்கு, நடந்து வந்தான். அப்ப அந்த காலம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அது இறந்த காலத்தை குறிக்கிறது. அதே போல எழுதி வந்தான், எழுதி அப்படிங்கிற அந்த செயலானது என்னது? முடிவு பெற்றுருச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த செயலானது முடிஞ்சிருச்சு. அப்ப அது என்ன காலத்தை குறிக்கிறது? இறந்த காலத்தை குறிக்கிறது. இவ்வாறு நடந்து வந்தான். அப்ப நடத்தல்ங்கிற செயலும் அதுல காலமும் காட்டுது. எழுதி வந்தான் என்பதுல எழுதுதல்ங்கிற செயலும் இறந்த காலம், அந்த செயல் முடிவு பெற்றுச்சு, அந்த காலத்தையும் காட்டுறதுனால இப்ப செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டி வர்றதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த எச்சத்தை தெரிநிலை வினையெச்சம் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த தொடர்களில் நாம் பார்க்கும்போது செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுறதுனால நம்ம என்னன்னு சொல்றோம்? இதை தெரிநிலை வினையெச்சம் சொல்றோம். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது
குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சத்துக்கும் குறிப்பு வினையெச்சத்துக்கும் என்ன வேறுபாடு? அதில் காலத்தையும் என்ன செயலையும் தெளிவாக காட்டுது. ஆனால் இதில் காலத்தினை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம். இது என்ன சொல்றோம்? குறிப்பு வினையெச்சம் என்று சொல்றோம். சில சொற்களை சான்றா பார்க்கலாம். மெல்ல வந்தான், விரைவாக வந்தான், மெல்ல ஓடியது, மெல்ல, விரைவாக, மெல்ல. இந்த சொற்களை பாருங்களேன். மெல்ல அதோடைய பண்பு மெல்ல, மெதுவாக, விரைவாக, வேகமாக அப்படிங்கிற பண்பு. மெல்ல ஓடியது. அப்போ இந்த மெல்லங்கிறது எச்சம். மெல்லங்கிறது எச்சத்தையும் வந்தான்கிறது வினையையும் குறிக்கிறது. ரெண்டு சொல்லும் சேர போகும்போது இது குறிப்பு வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. எச்சமும் வினை சொல்லும் சேருது. இதை நம்ம என்ன செய்கிறோம்? காலத்தையும் வெளிப்படையாக காட்டல. இதில் மெல்ல வந்தான் என்ன இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, எந்த காலத்தை காட்டுது? எந்த காலத்தையும் தெளிவாக காட்டலை. இந்த கதை போதியில் பார்த்தோம் இல்லையா? இந்த மருத்துவர் கேட்பார் இல்லையா, மெல்ல வந்தான், மெல்ல வந்தானா, விரைவா வந்தானா, மெல்ல ஓடியதா அப்படி கேட்டார் இல்லையா? அப்போ மெல்ல அதில் எந்த செயல் இருக்கு? செயலை காட்டுதா இல்லை காலத்தை தான் காட்டுதா? இல்லை, செயலையும் காட்டலை காலத்தையும் காட்டலை. இப்போ மெல்லங்கிற பண்பையும் விரைவாக அப்படிங்கிற அந்த பண்பையும் தான் காட்டுது. இவ்வாறு பண்பையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாம என்ன மட்டும் பண்பை மட்டும் குறிப்பா மெல்ல, விரைவாக அப்படிங்கிற அந்த பண்பு, மெல்ல, மெதுவாக அப்படின்னு அர்த்தம் இல்லையா? விரைவாக அப்படின்னு என்னது? வேகமாக. இவ்வாறு பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரக்கூடிய வினையெச்சத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? குறிப்பு வினையெச்சம். இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாம பண்பின் அடிப்படையில் பொருள் உணர்த்தி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியக்கூடிய எச்சத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? குறிப்பு வினையெச்சமாகும். அடுத்து நாம் பார்க்க போகும் எச்சம் முற்றச்சம். எப்படி தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு முற்றச்சமும் இருக்கு. பெயரெச்சம் வினையெச்சம் இரண்டையும் தவிர, அதாவது ஒரு வினை முற்று எச்சமாக நின்றால் அதுதான் ஒரு முற்றச்சம். அதாவது ஒரு வினைமுற்றானது எச்ச பொருள்ல தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதை தான் நம்ம முற்றச்சம் என்று அழைக்கிறோம். ஒரு வினைமுற்று சொல்ல எச்ச பொருளை தருது, ஆனால் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முற்றச்சம் என்று அழைக்கின்றோம். நம்ம ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? அந்த மருத்துவர் வைத்தியம் பண்ணுறாரு. வைத்தியம் பண்ணிட்டு அவனை எந்திரிச்சு நடக்க சொல்கிறாரு இல்லையா? அப்போ எழுந்தான் நடந்தான், எழுந்தான் நடந்தான். எழுந்தான் தனியாக பார்த்தா தனியாக ஒரு வினை முடிஞ்சிருச்சு. ஆனால் அதையே நம்ம சேர்த்து பார்க்கும்போது எழுந்து நடந்தான், எழுந்தான் நடந்தான், எழுந்து நடந்தான். இதுதாங்க ஒரு வினைமுற்று. இந்த சொற்களை நம்ம கவனித்து பார்த்தோம்னா எழுந்தான் நடந்தான் இது ரெண்டையும் தனித்தனி சொற்களாக நம்ம பார்த்தோம்னா எழுந்தான் ஒரு சொல்லு, நடந்தான் ஒரு சொல்லு. இந்த ரெண்டு சொற்களுமே வினை முற்று. இதே இந்த சொற்களை நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்? எழுந்து நடந்தான். அப்போ எழுந்து அப்படிங்கிறது ஒரு எச்ச பொருளாக நின்று வருது இல்லையா? அப்போ எழுந்து நடந்தான் இவர் எச்ச பொருளாக வந்து அந்த வினையை கொண்டு முடியுது இல்லையா? இதனால் இப்போ எழுந்து நடந்தான் என்ற பொருளை தான் நம்ம கொள்ள முடியும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு வினைமுற்று சொல்லு. ஒரு வினைமுற்று சொல்லு எச்ச பொருளை தந்து, எப்படி எழுந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு மற்றொரு வினை எழுந்து நடந்தான். இப்போ எழுந்தான் நடந்தான், அப்போ எழுந்து நடந்தான் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்ததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முற்றச்சம் என்று சொல்கிறோம். இப்போ எழுந்தான்கிற ஒரு வினைமுற்று எழுந்து அப்படிங்கிற ஒரு எச்சப்பொருளில் வருது. இந்த எச்சப்பொருளில் வந்து நடந்தான்கிற ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது. அதே போல வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள்,
வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இந்த சொல்ல பார்த்தா இந்த சொல்ல படித்தனள் அப்படிங்கிற அந்த சொல்ல எடுத்துக்கொண்டோமானால் படித்து முடித்தாள், அது ஒரு வினைமுற்று சொல்லுதான். படித்து படித்தனள் படித்து முடித்து விட்டாள், இது ஒரு வினைமுற்று சொல். அப்ப நம்ம இந்த எந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம்? வள்ளி படித்து மகிழ்ந்தாள், வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லும் போது வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படிங்கிற நம்ம பொருளை எடுத்துக்கணும். அப்ப படித்து மகிழ்ந்தாள், படித்து அப்படிங்கிற ஒரு எச்ச பொருள்ல தான் படித்தனள் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று வந்துள்ளது. அப்ப படித்தனள் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று படித்து என்ற ஒரு எச்ச பொருளை தருகின்றது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து இப்ப வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் இந்த சொற்றொடர்ல அப்ப படித்துங்கிற எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு அப்ப மகிழ்ந்தாள் அப்படிங்கிற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். அப்ப முற்றச்சம் என்றால் என்ன? ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும். நாம் இதுவரை பார்த்த பகுதிகளை சுருக்கமாக ஒரு தடவை மீண்டும் பார்க்கலாம். வினைமுற்று என்றால் என்ன? வினை சொல்லின் பொருள் முற்று பெற்றால் அது வினைமுற்று. அப்ப படித்தான் சொல்லோட பொருள் முற்று பெறாவிடில் அது எச்சம். சொல்லோட பொருள் முற்று பெறலைன்னா அது எச்சம், முற்று பெற்றால் அது வினைமுற்று. இப்ப எச்சத்துக்கு படித்து படித்த படிக்க அப்ப எச்ச பொருள்ல படித்து முடித்தான் வரும்போது படித்து அதுங்கிறது ஒரு எச்ச பொருள்ல வந்திருக்கு. யாரு படித்து என்ன செஞ்சான் அப்படி தெரியாது இல்லையா? அப்ப பெயரை கொண்டு முடியும் எச்சம். பெயரை கொண்டு இந்த எச்சமானது இரண்டு வகையை நம்ம சொல்றோம். பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம், பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அந்த எச்சமானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அப்ப படித்த கண்ணன் படித்தங்கிற ஒரு எச்சம் கண்ணன்கிற ஒரு பெயரை கொண்டு முடிகிறது. அப்ப அது பெயரெச்சம். படித்துங்கிற ஒரு எச்சம் முடித்தான் அப்ப செயலை முடித்தான் அப்படிங்கிற ஒரு வினையை கொண்டு முடியுது. அப்ப அது வினையெச்சம். படிக்க வந்தான் படிக்க வந்தான் அப்ப என்னது? வினை. வினை எச்சத்தை இது குறிக்கிறது. அப்ப எச்சமானது பெயரெச்சம் வினையெச்சம் என நம்ம ரெண்டு வகையாக சொல்றோம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். வினை சொல்லானது பொருள் முற்று பெற்றால் அது வினைமுற்று. சொல்லின் பொருள் முற்று பெறவில்லை என்றால் அது எச்சம். இந்த சொல்லோட பொருள் முற்று பெறல அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம்? எச்சம்னு சொல்றோம். படித்து படித்த படிக்க இந்த எச்ச பொருள்ல நிக்குது இல்லையா? இந்த எச்ச பொருள்ல நிக்கக்கூடிய அந்த சொற்களோட பெயர் சேர்ந்துச்சுன்னா அப்ப பெயரை கொண்டு முடிந்தால் அதனை நம்ம என்ன சொல்றோம்? பெயரெச்சம்னு சொல்றோம். அதே போல இந்த எச்ச பொருளோட வினை சேரப்போகும்போது இவை வினையை கொண்டு முடிந்தால் அதனை நாம் வினையெச்சம் என்று சொல்கிறோம். நம்ம அடுத்தது பார்த்தது என்ன? முற்றெச்சம். ஒரு வினைமுற்று நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம் எனப்படும். படித்தான் முடித்தான். படித்தான்ங்கிறது படித்துங்கிற எச்ச பொருள்ல வந்து முடித்தான்ங்கிற வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால முற்றெச்சம். நாம் இப்போது எச்சம் பகுதியில் மதிப்பீட்டு பகுதியை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி இருக்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். படித்து எழுதி வந்து பார்த்த. படித்து எழுதி வந்து பார்த்த. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த. பெயரெச்சம் என்பது ஆங்கிற ஓசையில வரும். குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை, வினையை, பண்பினை, பெயரை. குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது.
என்னென்ன கொடுத்துருக்கு? காலத்தை, வினையை, பண்பினை, பெயரை. அப்போ குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து நாம் பொறுத்துக பகுதியை பார்ப்போம். நடந்து, பேசிய, எடுத்தனன், உண்டான், பெரிய. இதில் நடந்து ஊங்கிற ஓசை வருது. அப்போ இது வினையெச்சம். பேசிய ஆங்கிற ஓசை வர்றதுனால இது பெயரெச்சம். எடுத்தனன், உண்டான் ஒரு வினைமுற்று சொல் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால இது முற்றெச்சம். பெரிய பண்பை காட்டுறதுனால இது குறிப்பு பெயரெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். மார்க் பண்ணிக்கிங்க. சொல்கிறேன். நடந்து வினையெச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனன், உண்டான் முற்றெச்சம், பெரிய குறிப்பு பெயரெச்சம். பொதுவாக பெயரெச்சங்கள் ஆ என்ற ஓசையை கொண்டு முடியும். வினையெச்சம் ஊ ஈ என்ற ஓசையை கொண்டு முடியும். அடுத்து நாம் பார்க்க போவது கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. இதில் 10 சொல் கொடுத்துருக்கான். இதில் எது எது பெயரெச்சம் எது வினையெச்சம்னு நம்ம எடுத்து எழுதணும். நல்ல, படுத்து, பாய்ந்து, எரிந்த, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்த, பார்த்து. இதில் பெயரெச்சங்கள்லாம் எது எதுன்னு பார்ப்போமா? பெயரெச்சம் என்னன்னு சொன்னேன்னா ஆங்கிற ஓசையில் முடியணும். வினையெச்சமானது ஊ அல்லது ஈங்கிற ஓசையில் முடியும். அப்படி பார்த்தோம்னா நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த இவை அனைத்து சொற்களும் இந்த சொற்கள் அனைத்தும் பெயரெச்சமாகும். அடுத்து படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து என்ன ஓசையில் வருகிறது? படுத்து ஊ ஓசையில் வருகிறது. பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து இவை இந்த சொற்கள் அனைத்தும் வினையெச்சம் ஆகும். அடுத்து நாம் பார்க்க போவது சிறுவினா 1. எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? பக்க எண் 63 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்களேன். அதில் 3வது பத்தியில் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம், வினையெச்சம் என்று இரு வகைப்படும். இதை குறிச்சிக்குங்கம்மா. பார்க்க போவது அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. சிறுவினா 2. அதுக்கு அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. அதற்கும் பக்க எண் 63 எடுத்துக்கோங்க. அதில் தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கிற தலைப்பில் சிறிய கடிதம் இருக்கு இல்லையா? அந்த சிறிய கடிதத்தை எடுத்துட்டு அழகிய மரம் இத்தொடரில் உள்ள சிறிய அந்த சொல்லையும் அடிச்சுட்டு அதற்கு பதிலாக அழகியன்னு மாற்றிக்கிங்க. அழகிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். இதை குறிச்சுக்குங்கம்மா, குறிச்சுக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போவது குருவினா 3. முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. குருவினா 3 முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. பக்க எண் 64. அதில் கடைசி பத்தியை பாருங்கள். அதில் தலைப்பு பாருங்கள், முற்றெச்சம் இருக்கு இல்லையா? அதில் வள்ளி படித்தனன் மகிழ்ந்தாள், வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். அதில் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்ன வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். அதாவது வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள்லேருந்து முற்றெச்சம் எனப்படும் என்பது வரைக்கும் குறிச்சுக்குங்க. அடுத்து நாம் பார்க்க போது சிறுவினா 4 வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக.
வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக. அதுவும் பக்க எண் 64 எடுத்துக்கோங்க. பக்க எண் 64 வினையெச்சம்ங்கிற தலைப்பை பாருங்கள். அந்த தலைப்பில் 3வது இதில் சான்றுக்கு அப்புறம் இவ்வாறுன்னு இருக்குல்லையே, அதில் இவ்வாறு விட்டுட்டு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இவை எப்படி மாற்றிக்கணும்? வினையெச்சம் இந்த குறிப்பு வினையெச்சம் என இருவகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என 2 வகைப்படும்னு எழுதிக்கிங்க. இப்போ இந்த இதில் எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். இது வரைக்கும் நீங்கள் குறிச்சுக்கோங்கம்மா.